ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மைவி3 பற்றி வீடியோ போடக்கூடாதுன்னு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நியூஸில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு முக்கியமான சேனலில், பாப்புலரான சேனலில் மைவி3 பற்றி வந்துச்சு. ஸோ என்ன வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். மறுபடியும் இடபிள்யூஓவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, கோவை பொருளாதார ஆஃபீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு நியூஸில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுல வந்து ஒரு 50 பேர் 60 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது ஒருவேளை செல்லுபடி ஆகலையோ என்னமோ தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாண்டா எப்போயோ வந்து எல்லோரும் கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காது வந்து திருப்பி நம்ம அமௌண்ட்டு வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் கொடுக்காம இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து கம்ப்ளைண்ட் வரலைன்ற பட்சத்துக்கு இதுக்கு முடிவை சொல்லிடலாம். முடிவை சொல்லாமல் திருப்பி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண மறுபடியும் இழுத்தடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு சொல்யூஷன். எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது. ஒருவேளை அப்படியா இருக்குமோன்ற ஒரு தாட்டு தான். உங்களுக்கு யாராவது தெளிவான சொல்யூஷன் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா இடபிள்யூவில் வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இது நிறைய என்னமோனமோ ஏதோ நியூஸ் சொன்னாங்க. அதுமாரி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறது அதை பற்றி இதை பற்றின்னு சொல்லிக்கிட்டாங்க. யார் என்ன உண்மையாக நியூஸ் சொல்கிறாங்கன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி நியூஸ்லேயே வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியே வந்திருக்க பார்த்தா மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு பார்த்தா ஏன் மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்கன்னு தெரில. போராட்டம் பண்ணலாம் அப்படின்ற இறங்குற அளவுக்கு கூட போயிருக்கோம். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கன்னு யாருமே இது வரைக்கும் இறங்கலை. அதுவும் கூட நம்ம காசு நம்மளுக்கு வரணுமேனு தான் போராட்டம் பண்ண போகிறோம். நம்ம கம்பெனியை விடுங்க அப்படின்ற பட்சத்துக்கு தான் சொன்னமே தவிர நம்ம வந்து கம்பெனி மேலே புகார் கொடுக்க போகிற மாதிரி யாருமே இது வரைக்கும் பேசிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. கோபம் இருக்குது. காசை இன்னும் இது வரைக்கும் வெளியே வரலையே அப்படின்ற கோபம் இருக்குது. பாதி பேர் வந்து சார் மேலே இதுக்கு வந்து சக்தியானந்த் மேலேயும் இதுக்கு மேலே சார் மேலேயும் எம்டி சார் மேலேயும் ஒரு சிலருக்கு வந்து கோவம் இருக்குது. ஏன்னா இதை பற்றி எதுவுமே ஒரு சிம்பாலிக்காக கூட ஒரு நியூஸ் வெளியே வர மாட்டேங்குது, அவர் விட மாட்டேன்றார் அப்படின்ற பட்சத்துக்கு கோவம் வந்துச்சு. ஆனால் யாருக்குமே இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது. யார் களத்தில் இறங்கி வந்து கம்ப்ளைண்ட் எனக்கு தெரிஞ்சு கொடுத்ததில்ல. 1-2 கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கண்டிப்பாக இதை பற்றி வந்து தெளிவான நியூஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு எவ்வளோ நாள் திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் இழுத்துட்டாங்கன்னா அது வேறு பயமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு இதையும் யார் வந்து முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வர மாதிரி தெரியல. இப்போ நம்மளுமே காசு வந்துட்டு வந்தால் போதுன்னு தான் இருக்குது. மறுபடியும் மைவி3 கம்பெனி ஆரம்பித்தாலும் காசை மட்டும் போட்டுவிட்டா போதுன்னு தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்து போராடி பேசுகிற ஃபுல்லாக நம்ம போட்ட காசுக்காக தான். இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பின்னாடி வராமல் போச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு சங்கடமாக போயிடும். ஸோ இது என்ன தான் சொல்யூஷன் அப்படின்றது ஒன்றுமே தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. பார்ப்போம் இது எப்படி தான் போகுதுன்னு.